ஏன் ஒரு ஆள் இருக்க மாட்டான், குளிக்கிறேன் பாதியிலேருந்து சோடுவேன், கல்லடு கேட்டேன் அது மாதிரி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். வர்றா ஒருத்தி, அவ வாரா, அது அதாவது பவுனுத்தாயின்னு கூட சொல்லலாம். அப்போ தான் பேர் வச்சிருக்காரு. கிளவி வாரா, கிளவி வாரா, தாய்க்கிழவி வாரா, ஓடிப்பேரு அப்படின்ற மாதிரி. அதுவும் ஜல்லிக்கட்டு காலையில் எப்படி வாடி வாசல்லேருந்து காலை வரும்போது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, டே கம்மங்காலை வருது, ரொம்ப தூக்கி வருது, ஓடிப்போ இலே ஓடிப்போடா ரொம்ப கட்சியாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. சரிங்க சார், பாட்டு எழுதிடுவோம் சார் அப்படின்னா அழகா, அதுக்கு நீங்களே எழுதுங்க அப்படின்ட்டார். நான் ஒரு மாதிரி எழுதினேன், வேறு மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது, சார் நான் ஒரு டியூன் கொடுக்குறேன், அந்த டியூனுக்கு எழுதுங்க அப்படின்னா டியூன் கொடுத்தாரு. டியூனுக்கு எழுதியாச்சு. எழுதின உடனே நல்லா இருக்குது சார், பாட்டு அருமையாக இருக்குது அப்படின்ட்டார். எப்படின்னா அவருக்கும் எனக்கும் எப்படின்னா நேரில் கூட பார்த்ததில்ல, நாங்கள் வாட்ஸ்அப்பில் தான் எல்லாமே, ஃபோனில் தான் சந்திச்சுக்கிறது. ஃபோனில் நான் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ஒரு அவரை பார்த்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவரை நேர்லேயே நான் பார்த்தேன். அப்படியா? அது வரைக்கும் ஃபோனில் தான் 2 பேரும் கான்டாக்ட். இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயே டியூனையும் போட்டுருவார், நான் இங்கேருந்து கொடுத்துருவேன், பாடல் கொடுத்து அப்படியே ஒரு 2 நாளில் முடிஞ்சுது, மெருகு ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் அவர் பேசவே இல்லை.